வேலும் மயிலும் சேவலும் துணை. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம வேல்மாறல் மகாமந்திரத்தை பத்தி பார்க்கலாம். வேல்மாறல் மகாமந்திரத்தை உருவாக்கியவர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். இந்த வேல்மாறல் மகாமந்திரம் தோன்றிய வரலாற்றை இப்ப பார்க்கலாம். 1928 வருஷம் வள்ளிமலையில ஒரு மந்திரவாதி இருந்தான். அவன் தான் திரிலோக முருகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வித்தைகளையும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் முன்னாடி செஞ்சு காமிச்சு அவனோட ஆணவத்தை வெளிக்காட்டினான். அப்போ சுவாமிகள் முருகனோட அருளால அருணகிரிநாதர் அருளி செய்த வேல் வகுப்பு அப்படிங்கிற பாடலை எடுத்து அதுல இருக்க 16 வரிகளை முன்னர் பின்னரா வருமாறு 4 சுற்றுகளா பாடி 64 வரிகள் வருமாறி பாடினார். அதுதான் நம்ம வேல்மாறல் மகாமந்திரம் அப்படின்னு சொல்றோம். சுவாமிகள் அந்த பாடலை பாடும்போது அந்த மந்திரவாதி இருந்தான் இல்லையா, அவனுடைய உடம்பு முழுவதும் எரிவது போல இருந்துச்சான். உடனே அவனோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு சுவாமிகளோட பாதங்கள்ல சரணாகதி அடைஞ்சான். வேல்மாறல் மகாமந்திரத்தோட மூலம் என்னன்னா வேல் வகுப்பு அப்படிங்கிற பாடல் தான். வேல் வகுப்புன்ற பாடல் ஒரு மருந்து மாதிரி. ஒரு மருந்து என்ன பண்ணும்? நோயை தீர்க்கும். அதே போல இந்த வேல் வகுப்பு மருந்து, அதாவது வேல் வகுப்பு பாடல் ஆகிய மருந்து நம்மளுடைய பிறவி பிணியை தீக்கும், நமக்கு ஞானத்தை கொடுக்கும். வேல்னாலே ஞானத்தோட வடிவம் தானே. இந்த வேல் வகுப்பை தொடர்ந்து நம்ம படிச்சா நமக்கு ஞானம் கிடைக்கும், வாழ்வு சிறக்கும். சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த மாதிரியான நோயையும் தீர்க்கும் கடவுள் நம்ம கந்த கடவுள். அவருடைய இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை நம்ம 48 நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செஞ்சா நம்மளோட கோரிக்கை எல்லாமே நிறைவேறும். இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை பொருள் உணர்ந்து பிழையின்றி நம்ம படிச்சோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வேல்மாறல் பாடலுடைய முதல் அடி: திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்திலுரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலி. அதாவது சாந்தி நிகேதனம் எனப்படும் தணிகையம்பதியில் ஞான சூரியனாய் தோன்றியருளும் மலைக்கிழவனும் என்னுடைய மனதில் எழுந்தருளி இருக்கும் கடவுளும் ஆகிய மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானது வேலாயுதமே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை. பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். அதாவது பெருத்திருக்கும் தனபாரங்களையும் நுண்ணியதாக ஒடுங்கி இருக்கும் இடையையும் வெண்மை நிறம் வீசும் பற்களையும் கருமை நிறம் கொண்ட கூந்தலையும் சிவந்த உதடுகளையும் உடைய வீரம் மிக்க வேடர் குல திலகமாகிய வள்ளி பிராட்டியின் திருக்கண்களுக்கு ஒப்பாகும் குகன் வேலே. பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். பனை கைமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ களத்து முலை தெரிக்க வரமாகும். பனைமரம் போன்று நீண்டு தொங்கும் துதிக்கையும் முகத்தில் அணிந்த சித்திரை வேலைப்பாடு நிறைந்த சீலையும் 2 கன்னங்களிலிருந்து ஒழுகும் மதநீரையும் வெண்ணிறத்தையும் உடைய ஐராவிதம் எனும் யானையை வாகனமாக கொண்ட இந்திரன் கால்களில் சூரபத்மனால் இடப்பட்ட விலங்கின் ஆணியானது உடைப்பட்டு விழ அறம்போல் செயல்படும் குகன்வேலே. பனை கைமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்கவரமாகும். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும். ஞானம் கனிந்த பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச்சங்க பலகையில் தலைவனாக அமர்ந்திருக்கும் ஒப்பற்ற பாக்கல் இயக்கும் நக்கீரருடைய பாட்டின் இனிய பொருள்மிக்க ஒலிக்கு திருவுள்ளம் உருகி திருப்பரங்கிரி மலைக்குகையை அங்கு கற்கிமுகி என்னும் பூதத்தால் அடைக்கப்பட்டிருந்த நக்கீரர் முதலிய புலவர்கள் அனைவரையும் அக்குகையிலிருந்து வெளிவர வழி செய்து கொடுத்தது குகன்வேலே. பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் குகன்வேலே.
பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்கவருள் நேரும். பசி கொண்டு பேய்கள் மெலிந்து அழுது புலம்பி எங்களால் பசி தாங்க முடியவில்லையே என முறையிடுதலை அறவே நீக்கி அசுரர்களின் உடலின் இரத்தம் தோய்ந்த கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை அப்பேய்கள் உண்ண மரக்கருணையால் உடன்படும் குகன்வேலே. பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து உதிரம் நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும். சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். வானோர்களுக்கும் தவ சிரேஷ்டர்களுக்கும் இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் உலக மக்களுக்கும் நேர்ந்த துன்பத்திற்கு காரணமான தீவினை கூட்டங்களை மோதி அழிக்கும் குகன்வேலே. சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். சுடற்பரிதி ஒலிப்ப நில ஒழுக்குமதி ஒலிப்ப அலை அடைக்கு தழல் ஒலிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும். ஒளியை உடைய செங்கதிரோன் தோற்றுப்போய் ஒளிந்து கொள்ளவும் குளிர்ந்த கிரகணங்களை உடைய வெண்கதிரோனும் ஒளித்து கொள்ளவும் கரை கடந்து உலகை அழிக்காதபடி சமுத்திரத்தை அடக்கி கொண்டிருக்கும் வடவாமுக அக்னி ஒளித்து கொள்ளவும் பிரகாசிக்கின்ற ஒளியை உடைய ஞான சக்தியை எங்கும் பரவும்படி செய்யும் குகன்வேலே. சுடற்பரிதி ஒலிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒலிப்ப அலை அடக்குதழல் ஒலிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும். தன்னை போற்றி வணங்கும் அன்பர்களுக்கு வேறு யாரேனும் ஒருவர் அந்த அடியவரை அழிக்க ஏதேனும் துன்பம் செய்ய மனதில் எண்ணினாலும் அந்த பகைவரது வம்சத்தையே வேருடன் அழித்து கலைந்துவிடும் எனக்கு ஒப்பற்ற துணையாக இருந்து உதவி புரியும் குகன்வேலே. துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். அருமை பெருமகளை அளவிட்டு சொல்லையலாத இறைவனது அருள் சம்பந்தப்பட்ட திருப்புகழை விருப்புடன் செப்பியவரை நெருங்கி வரும் பகை நிலைமையை வேருடன் அறுத்து எறிவதற்கு உக்கிரத்துடன் புறப்படும் தர்மத்தை நிலை பெற செய்யும் குகன்வேலே. சொலர்க் அரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். யமன் இருமாப்புடன் அழிக்க வந்தால் எருக்க மலரையும் திங்களையும் சூடிய ஜடாபாரத்தை உடையவரும் பேராற்றல் படைத்தவரும் எங்கும் இருப்பவருமான சிவபிரானின் திருவடிக்கு ஒப்பாகும் குகன்வேலே. நமன் தருக்கி முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். தலத்திலுள்ள கணத்தொகுதி கலிப்பினுள வழிப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். தமது ஆட்சியில் உள்ள சிவகண கூட்டம் மகிழ்வோடு உண்பதற்கு அழைப்பது போல மலர்ந்த தாமரை மலருக்கு ஒப்பான முருகனின் திருக்கரத்தில் நுனியை அசைக்க வளையும் குகன்வேலே. அதாவது லேசாக அசைத்தவுடன் உணவுப் பொருட்களை வளைத்து கொண்டு சேர்த்துவிடும் குகன்வேலே. தலத்தில் உள்ள கணத்தொகுதி கலிப்பின் உணவு அழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும். தனித்து வழி நடக்குமென திடத்துமொரு வளத்துமிரு புறத்துமறு கடுத்திரவு பகற்றுணையதாகும். துணையின்றி தன்னந்தனியாய் வழியில் நடக்கின்ற எனது இடப்பக்கமும் ஒப்பற்ற வலது புறத்தும் முன்னும் பின்னுமான இரண்டு பக்கங்களிலும் அண்டையில் நெருங்கி ராகாலத்திலும் பகல் காலத்திலும் துணையாக இருந்து என்னை காப்பாற்றும் குகன்வேலே. தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு புலத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணையதாகும்.
சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமொடு சூடும். கோபப்பட்டு வருகின்ற அசுரர்களின் உடம்பில் பல தகாத உணவு வகைகளை கொண்டு கொழுப்படைந்து வளர்ந்துள்ள பெருத்திருக்கின்ற குடல்களை சிவத்த பூமாலை போல தன் உச்சில் பிரியத்துடன் தரித்து கொள்ளும் குகன்வேலே. சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். அலைகள் வீசும் கடலை பிளந்து உடைப்பு ஏற்படுத்தி உடைப்பு முழுவதும் பல வகையிலும் சிதறாதபடி ஆங்காங்கு அணையிட்டது போல அடைத்து சமுத்திரத்தில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி வெற்றிடமாயிருந்த கடல் பரப்பில் அவுணர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும் குகன்வேலே. திரைக்கடலை உடைத்து உடையும் உடைப்பை அடைய அடைத்து நிறைபுணல் கடிது குடித்து உதிரம் நிறைத்து விளையாடும். திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க வர விசைத்ததிர ஓடும். 8 திக்குகளிலும் உள்ள மலைகளை தேவர்களில் முதன்மை வாய்ந்த இந்திரன் அறுத்து தள்ளின இறக்கைகள் மறுபடியும் முளைத்ததோ என்று பார்ப்போர்கள் கூறுமாறு அண்ட உச்சியின் நடுவில் பறந்து கொண்டு அளவில்லா வேகம் கொண்டு அகில உலகங்கள் நடுங்கும்படி விரைந்து ஓடும் குகன்வேலே. திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும். சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேயிரு கடித்து விழித்தளர மோதும். கோபத்தை உடைய அசுரர்கள் போர் செய்த யுத்த களத்தில் உடலில் இருந்து அறுக்கப்பட்ட அளவற்ற தலைகள் நாம் எப்படி எல்லாம் இருந்தோம், இப்போது இந்த நிலைமைக்கு வந்துவிட்டோமே என்று வருந்தி தமக்கு தாமே சிரித்து கொண்டும் பற்களை நர என கடித்து கொண்டும் கண்களை உருட்டி பார்த்து வாய்விட்டு அலறும்படியும் அசுரர்களை தாக்கும் குகன்வேலே. சினத்தவுணர் எதிர்த்த ரணகாலத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழிவிழித்து அலற மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே. முருகன் வேறு வேல் வேறு அல்ல. முருகனின் சக்தியை முழுவதும் அடக்கியுள்ள வேலினை தொழுவோருக்கு எதிலும் வெற்றி நிச்சயம். மனக்கோளாறு, உடல் கோளாறு, பில்லி சூனியம் என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே தீர்வு வேல்மாறல் மகாமந்திரம்தான். இந்த வேல்மாறல் மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும், புத்திரப்பேறு கிடைக்கும், புற்றுநோய் முதலான எல்லா நோய்களும் நீங்கும், சர்வரோக நிவாரணமும் ஆகும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. முருகன் மீது நம்பிக்கை வச்சு இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்யுங்க. முழு சரணாகதி அடையுங்க. எண்ணியதை எண்ணெய் பிடியே கொடுப்பார் நம் முருக கடவுள்.